இந்த டிடெக்டிவ் ஃபிக்ஷன் ஜேர்னல்னாலே நமக்கு வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் தான் ஞாபகம் வரும். உலகம் ஃபுல்லாவே ஒரு ஃபேமஸான ஒரு டிடெக்டிவ் ஃபிக்ஷன் அது. அதை பேஸ் பண்ணி பல படங்கள் வந்துச்சு. இந்தியாலையும் வந்து ஒரு சில படங்கள் வந்துச்சு. அதுல இப்ப சமீபத்துல வந்து ஹிந்தி சீரிஸ் ஒன்று வந்துச்சு, ஷேக்கர் ஹோம்னு. ஒரு நல்ல மேக்கிங்கா இருந்துச்சு. அதை வந்து நம்ம சேனல்லே ரிவ்யூ பண்ணியிருப்போம். இதே மாதிரி மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் இந்த டிடெக்டிவ் ஃபிக்ஷன் த்ரில்லருக்குலாம் ஒரு நீண்ட கால ஹிஸ்டரி இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா சிபிஐ டைரி கிரிப் சொல்லலாம். அது ஒரு அஞ்சு பார்ட் வந்துச்சு. அந்த சீரீஸே மிக பிரபலமான சீரீஸ். அதுல வந்து சேதுராமையர் வந்து இந்த மாதிரி ஒரு மர்டர் மிஸ்டேக் கண்டுபிடிப்பாரு. அதை வந்து ரைட்டர் ஏஎன்சாமி எழுதினாரு, கே மது டைரக்ட் பண்ணாரு. தமிழ்ல கூட வந்து அதே மாதிரி சிமிலரா மௌனம் சம்மதம்னு ஒரு படம் வந்துச்சு, மம்முட்டி நடிச்சது. அதுவும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு நீண்ட ஹிஸ்டரி உள்ள ஒரு ஜானர்ல இப்ப வந்திருக்க படம் தான் இந்த டொமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ். படத்துல மம்முட்டி வந்து ஒரு பிரைவேட் டிடெக்டிவா இருப்பாரு. அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அப்ப வந்து கீழே வீட்டுல இருக்கிற ஒரு அம்மா வந்து இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன், அப்போ வந்து ஒரு பர்ஸ் வந்து யாரோ வச்சுட்டு மறந்து போயிருக்காங்க, இந்த பர்ஸோட ஓனர் யாருன்னு கண்டுபிடிக்கன்னு சொல்லி மம்முட்டிட்ட கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து அதை நிராகரிச்சாலும் செகண்ட் சரி ஓகேன்னு சொல்லி ஏத்துக்குவாரு. அப்ப அந்த பர்ஸ் பின்னாடி போகும்போது பல உண்மைகள், பல மிஸ்ட்ரிகள் வந்து நமக்கு தெரிய வரும். அது என்னங்கிறது அந்த படத்தோட மீதி கதை. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் ரூம் இருக்கிறது எல்லாமே வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் அந்த டைப் தான். அந்த ஒரு கலைஞ்சு போட்டது, லைப்ரரி, அங்க இருக்கிற போஸ்டர்கள், அப்புறம் வந்து முன்னாடி புக்கு, அந்த மாதிரி ஒரு டிடெக்டிவ் நம்பியே அப்படியே அவர் வந்து டிடெக்டிவ்குள்ளேயே வாழ்ற மாதிரி தான் அது. ஆனா வந்து ஷெர்லாக் வந்து ஒரு ஏலியனேட்டா இருப்பாரு, மனுஷன் கூட அவ்வளவு பழக மாட்டார். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா மம்முட்டி வந்து கொஞ்சம் எல்லாத்துக்கூடயும் நல்லா வந்து ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டா தான் இருக்காரு. இப்போ வந்து நம்ம வந்து மௌனம் சம்மதம் படம் பார்த்தோம்னா இதே மம்முட்டியோடது. அது வந்து ஒரு சாதாரண படம் மாதிரி இருக்கும். ஆனா வந்து அட்டகாசமான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லரா இருக்கும். அது சூப்பரா இருக்கும். அதை வந்து அந்த மாதிரி ஒரு டேர்ன் வந்து இதுல மிஸ்ஸிங். ஆனா கௌதம் மேனன் வந்து இது ரொம்ப பரபரப்பா எடுக்காம ஒரு நிதானமா அவர் ஸ்டைல மாத்தி இருக்கான்னு தான் சொல்லணும். ஏன்னா மலையாளத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நிதானமா எடுத்திருக்காரு. ஆனா ரொம்ப நிதானமாயிடுச்சு. இந்த மாதிரி இந்த படம் வந்து 2 கட்டா நிலையில இருக்கு இந்த படம். இதுல ஆக்சுவலா வந்து ஒரு தமிழ் கேரக்டரும் வருது. அவங்க வந்து ஹீரோயின் ஒருத்தவங்க வராங்க. அவங்க வந்து என்ன அழகா இருக்காங்க அப்பா. அதுல கௌதமான டச், பரதநாட்டியம் டான்ஸரு, இந்த மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரும்னு சொல்லி நான் படத்தோட ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டேன். அது வந்து மம்முட்டி ரூம்ல இருக்க ஒரு போஸ்டர் வச்சு கண்டுபிடிச்சேன். ஆனா நான் நினைச்ச ட்விஸ்ட் வந்து அது கடைசியில இல்லைனாலும் நான் நினைச்ச மாதிரி ஒரு ட்விஸ்ட் தான். அது ட்விஸ்ட் ஒண்ணுதான், ஆனா அவங்க வேற மாதிரி அதை எடுத்திருக்காங்க. ஆனா அந்த போஸ்ட் தான் அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பயரா இருந்திருக்கணும். அந்த மாதிரி ஒரு கல்ட் மூவி அது. இப்பதான் நம்ம வந்து நம்மளோட அண்டர் ரேட்டட் மூவி மிஸ்கினோட துப்பறிவாளன் பத்தி சொல்லணும். ஏன்னா அட்டகாசமான ரைட்டிங்ல பட்டை கலப்பி மிஸ்கின். ஒரு சின்ன பையன் வந்து என் நாய் செத்து போச்சுன்னு வந்து அவன் டிடெக்டிவ் விஷால்ட் வந்து சொல்லுவாப்புல. இந்த நாய் ஏன் செத்துன்னு ஒரு கண்டுபிடிக்க போய் அதுல ஒரு புல்லட் எடுத்து அந்த புல்லட் வந்து கடைசியில மிகப்பெரிய ஒரு கேங்ல போய் முடியும். அந்த மாதிரி ரைட்டிங் வந்து அட்டகாசமா இருக்கும். அதுல ஒரு முக்கியமான மேட்டர் என்னன்னா, அந்த செயற்கை இடியை வச்சு ஒரு புக் எல்லாம் இருக்கும். அந்த செயற்கை இடி வச்சு ஒருத்தன் கொள்ளுவாங்க. அது பயங்கரம். அதெல்லாம் என்ன ஒரு சீன் அது. எல்லாம் வந்து ஆக்சுவலா வந்து அதுதான் ஷெர்லாக்கோட ஒரு ஹோமேஜா இருந்துச்சு எனக்கு.